சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகத்தை தான் காட்டுறாங்க. இப்போ வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது இப்போ வைகுண்டம் வந்து கேட்டுட்ருக்குறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. 15 நாளுக்கு அப்புறமா நாளைக்கு தான் வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்காக வந்து ஜட்ஜம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியல, நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, நீ எதுக்குப்பா கவலைப்பட்டுட்டு இருக்கிற, என் முருகப்பன் இருக்கிறான், அவன் என்னை காப்பாற்றுவோம் அப்படிங்கும்போது, நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கும்போது, நான் தான் சொல்லிட்டோம்ல, என் முருகன் வந்து என் கூட இருக்கும்போது எந்த கவலையும் பட வேண்டாம், கூட பரணி இருக்கிறா, அப்புறமா எதுக்காக நான் கவலைப்படணும், நாளைக்கு என்ன நடக்குன்னு பார் அப்படிங்கும்போது, ஏன்டா அது இன்னைக்கு நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் சொல்லுவேன், உடனே நீ உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அந்த விஷயம் உடனே சவுந்தரபாண்டிக்கு தெரிய வரும், அந்த விஷயம் அடுத்தது பார்த்தோம்னா வைஜெயந்தி மடத்துக்கு தெரிய வரும், அதுக்கப்புறமா நான் நினச்சது எதுவுமே நடக்காமல் போக போகுது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நான் பேசாமல் நீ அமைதியாக இருந்துரு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு கோர்ட்டில் வச்சு நீ பார்த்துக்கோ அப்படிங்கவும், பாரு இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, அப்பா அதுதான் அண்ணன் சொல்கிறாருல, அப்புறமா எதுக்காக நீ திருவி திருவி கேள்வி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு வீராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்ததுமே இங்கே வந்து வைஜெயந்தி தான் காட்டுறாங்க. இப்போ சிம்னாண்டி வந்து வைஜெயந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது, சண்முகம் இன்னைக்கு என்னெல்லாம் கேள்வி கேட்க போறான்னு தெரியலையே, கௌதம் மாதிரிக்கு என்னையும் உள்ள வச்சிடக்கூடாது அப்படிங்கும்போது, கௌதமுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாருங்க மேடம், நீங்கள் அவன் என்ன கேள்வி கேட்டாலும் சரிதான், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நான் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது, தெரியாதுன்னு சொன்னால் மட்டும் அவன் விட்டுருவானா என்ன அப்படின்னு வைஜெயந்தி கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாருங்க மேடம், அவன் ஏதாவது கேள்வி கேட்டானா எனக்கு தெரியாது, அதை பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரிக்கு மட்டும் நீங்கள் சொல்லி சமாளிங்க, அதுக்கு பிறகு அவன் கேள்வி கேட்டான்னா அதை நான் சொல்லி சமாளிக்கிறேன், ஆக மொத்தத்தில் நாளைக்கு அவனை மண்ணக்கவை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீயும் என்னென்னமோ சொல்லிட்டு தான் வர, ஆனால் கடைசியில் அவன் தான் நம்மளை மண்ணக்கவை வச்சுட்டு போயிருந்தான், நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே, நாளைக்கு இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி ரொம்பவே பதட்டமாக இருக்கவும், இப்போ குரு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்பானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நீனும் பயப்படாத, அவன் ஏதாவது கேள்வி கேட்டான்னா உனக்கு தெரியாது அந்த மாதிரிக்கே நீ பதில் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து சமாளிச்சுக்கிட்டது அப்படிங்கும்போது எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்னங்க நீங்கள் வந்து 2 பேரும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்துட்டு இருக்கிறீங்க, நீங்களே அவங்கள பயமா அப்படிங்கும்போது, நீ சொல்கிறதெல்லாம் சரி தான், ஆரம்பத்தில் நான் அப்படி தான் நினச்சேன், ஒரு மலையக்காரனால் என்ன பண்ணிட முடியும், என்ன கேள்வி கேட்டுற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டுத்தனமாக தான் நினச்சேன், ஆனால் அவன் இன்னைக்கு என்னென்னா என் பையனே தூக்கி உள்ளே வச்சிருக்கிறான், அந்த அளவுக்கு அவன் வந்து ஆதாரத்தோட ஒவ்வொன்றையும் அவன் செஞ்சிட்ருக்கிறான், இன்னைக்கு எனக்கு எதிராக என்ன ஆதாரத்தை கொண்டுட்டு வர போகிறான்னு தெரியல அப்படிங்கும்போது, அப்போ வந்து குருவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் எனக்கு சண்முகத்தை கண்டாலே எனக்கு பயமாக இருக்குது, இன்னைக்கு கோர்ட்டில் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல, ஏமலையும் அவன் என்னெல்லாம் குற்றம் சொல்ல போகிறான்னு தெரியல அப்படிங்கும்போது, 2 பேரும் நான் சொல்கிற மாதிரிக்கு செஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் அவனை சமாளிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் வாங்க அப்படிங்கவும், நான் மற்ற நாள் மாதிரிக்கு நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன், இன்னைக்கு நானும் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறேன் அப்படின்னு சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கவோ, எப்படியாவது இந்த கேஸில் இருந்து நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு வைஜெயந்தி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, அதே மாதிரிக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேஸ் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து கௌதம் தம்பியவும் நான் காப்பாற்றி கொண்டுட்டு வந்துருந்தேன், இன்னைக்கு என்ன நடக்க போகுது பாருங்க அப்படின்னு சிவனாண்டேந்து சொல்லிட்டு இருக்கவும், எப்படியோ இன்னைக்கு எல்லாம் நம்மளுக்கு சாதகமாகவே முடியணும் அப்படின்னு வைஜெயந்தி சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்து வைஜெயந்தி சண்முகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, பார்த்ததுமே கொஞ்சம் பதறதான் ஆரம்பிக்கிறாங்க. சண்முகம் வந்து வைஜெயந்தி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கவும், அடுத்து நீதிபதி வராங்க. வந்ததுமே சண்முகம் இன்னைக்கு நீங்கள் யாரை விசாரிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் வைஜெயந்தி மடத்தை தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வைஜெயந்தி வரவும், அப்போ சண்முகம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய கணவரோட கதை எப்படி முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் திரும்ப ஒரு தடவை சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கவும், உடனே வைஜெயந்தி வந்து கேட்குறாங்க, இங்கே பாரு இப்போ நடக்கிற கேஸுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் ஏற்கனவே அப்படி இருந்தும் அன்னைக்கு நடந்தது என்னன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப எதுக்காக இந்த மாதிரிக்கு கேள்வி கேட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மாலதியோட கேஸ் தான் நடந்திருக்குது, அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே வந்து சிவனாடியே சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் இவர் அண்ணர், இவன் எதுக்காக வந்து இந்த மாதிரிக்கு திரும்ப திரும்ப அந்த கேள்வியை துருவி துருவி கேட்டுட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அப்படி இருந்து வைஜெயந்தி மேடம் அன்னைக்கு தன்னுடைய கணவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க, அப்படி இருந்தும் இவன் எதுக்காக அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, இப்போ நடக்கிறது மாலதியோட கேஸு, ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, எதுக்காக இப்படி திரும்ப திரும்ப கேட்டு இந்த மாதிரி தொல்லைப்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், உடனே நீதிபதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க சண்முகம், இப்போ நடக்கிறது வந்து அறிவழகன் மாலதியோட கதையை முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கேஸே, நீங்க எதுக்காக வந்து திரும்ப
திரும்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கேஸ் எல்லாம் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க அதனால தேவையில்லாம வந்து விசாரிச்சுட்டு இருக்காதீங்க. அப்படி இருந்தாலும் வைஜெயந்தி வந்து அன்னைக்கே வந்து தன்னுடைய கணவருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் எதுக்காக அதே நீங்க விசாரிக்கிறீங்க அப்படின்னு நீதிபதி கேட்கும்போது அப்ப சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது, அதனாலதான் நான் திரும்பவும் கேட்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாங்க, எந்த சம்மந்தமும் கிடையாது, அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சுது. அது இல்லாம அவருடைய கணவரும் வந்து அவர் கதை முடிஞ்சு போச்சுது. அந்த கேஸுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால இதுல என்ன விசாரிக்கணுமோ அதை மட்டும் நீ விசாரிச்சா போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப நீதிபதியும் சொல்றாங்க, ஆமா சண்முகம், தேவையில்லாத கேள்வியெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க கூடாது. இந்த கேஸுக்கு சம்மந்தமான விஷயத்தை மட்டும் நீ கேட்டாலே போகிற அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க சண்முகம் வந்து சொல்கிறாங்க, இந்த கேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னெல்லாம் உண்டுமோ அதெல்லாம் வந்து அவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அறிவழகன் மாலதியோட கதையை முடிக்கல அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போருமா, ஆனால் வந்து மாலதியோட கதை எதுக்காக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் எடுத்து சொல்லணும்ல, அதனால தான் அந்த இதையும் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு, நீ சும்மா வந்து எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத, இந்த கேஸுக்கு தேவையானதை மட்டும் நீ பேசினா போற அப்படின்னு சிவனாண்டி வந்து எரிச்சலோட சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து நீதிபதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா இந்த கேஸுக்கு தேவையானதை மட்டும் நீ எடுத்து சொல்லு அப்படிங்கும்போது உடனே வந்து இப்போ நீ என்ன ஆதாரம் வச்சிருக்கிற வைஜெயந்திக்கு எதிராக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்க அப்பன் முருகனே வந்து சாட்சி சொல்லுவாரு அப்படிங்கிறாங்க. என்ன சண்முகம், நீ இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்க கூடாது, இது கோர்ட்டாக்கும், சாமி வந்து கோர்ட்ல வந்து அந்த சாட்சி சொல்வாரா என்ன அப்படிங்கும்போது, ஆமா மேடம், சாமியே வந்து சாட்சி சொல்வாரு அப்படிங்கவும் அப்போ பார்க்கும்போது வீராவும் பரணியும் வந்து அவங்க முருகருடைய சிலையை எடுத்துட்டு வராங்க. என்னது முருகர் சிலை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, இது நம்ம வீட்டில் இருந்ததாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைஜெயந்தி பார்த்துட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க நீதிபதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அப்பனே முருகா நீங்க கோர்ட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன சண்முகம் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து சண்முகம் வந்து பரணி கிட்ட சொல்றாங்க, பரணி நீயே வந்து எடுத்து சொல்ல அம்மா கிட்ட அப்படிங்கவும் உடனே வந்து பரணி வந்து ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையில் வந்து இந்த மாதிரிக்கு கேமரா இருக்குது, அதே மாதிரிக்கு முருகோட நெத்தியில் ஒரு லைட் இருக்குது, இது இருட்டில் நடந்தா கூட என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அதில் தெரிய வரும் அப்படின்னு இது எல்லாமே சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து இந்த சாமியோட விக்கிரகம் அதாவது வைஜெயந்தி மேடம் வீட்டில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வைஜெயந்தி கிட்ட நீதிபதி கேட்குறாங்க, என்னங்க இவங்க சொல்கிற மாதிரிக்கே இந்த விக்கிரகம் உங்கள் வீட்டில் தான் இருந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி இதுக்கும் இப்போ வந்து இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அது நீங்களே பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி வந்து அவங்க எடுத்து காட்டுறாங்க. காட்டும் போது இவங்க எல்லாரும் வந்து அதாவது மாலதியோட கதையை நான் தான் முடிச்சு அப்படிங்கிற வாக்குமூலத்தை அவங்க வீட்டில் உட்காந்து அவங்க பேசிட்டு இருக்கத அது வீடியோ ஆதாரமா அதுல இருக்குது. அதை பார்த்ததுமே வந்து கோர்ட் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து சவுந்தரபாண்டி வந்து ஐயோ அவ்வளவுதான் வைஜெயந்தி மேடத்தோட கதையை சண்முகமும் என் பொண்ணு பரணியும் சேர்ந்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாண்டியமால அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பார்த்ததுமே வந்து வைஜெயந்தி இப்படி வாக்குமூலத்தை கொடுத்ததை பார்த்துட்டு உடனே சிவனாண்டி சொல்கிறாங்க, மேடம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது, கேஸே முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும், என்னையா நீ பண்ணிட்டு இருக்கிற, ஏதாவது நீ பேசி எடுத்து என்னை காப்பாற்றியா அந்த கேஸில் இருந்து அப்படிங்கும்போது, நான் என்னத்தை காப்பாற்றுறதுக்கு, அதுதான் குருவும் நீங்களும் சேர்ந்து வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறீங்களே, அதுவும் ஜட்ஜம்மா வந்து அது வீடியோ ஆதாரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க, இதுக்கு மேலே நான் வந்து என்னத்தை சொல்லி உங்களை காப்பாற்ற முடியும்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. எங்கள் பாரியா என்னை கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லும் போது, என்னத்தை கைவிட்டுறாத, ஒரு பொருளை வாங்கும்போது நீங்கள் என்னென்னு பார்க்க மாட்டீங்களா, அதுவும் இந்த சவுந்தரபாண்டி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவன் தான் அந்த கேஸில் வந்து உங்களை மாட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறான், அப்படி இருக்கும்போது சாமி விக்கிரகத்தை வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அதை எடுத்து பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது, என்னையா பேசிகிட்டு இருக்கிற, சாமி விக்கிரகம் என் வீட்டுக்கு வருதுன்னா அந்த சந்தோஷத்தில் நான் வந்து சாமி விக்கிரகத்தை கொண்டு வச்சேன், ஆனால் அதில் இப்படிலாம் வந்து திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க சண்முகமும் பரணியும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு எனக்கு என்னையா தெரியும் அப்படிங்கும்போது, போச்சு மேடம் இதுக்கு மேலே அந்த கேஸில் நான் வாதாடுறதுல அர்த்தமே கிடையாது, நீங்கள் கைங்குளமாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா நீதிபதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வைஜெயந்தி இதுதான் நீங்க பண்ணுனதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்கள உடனே கைது பண்ண சொல்றாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.